ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளி, வெங்காயம், கொஞ்சோண்டு பல்லாரி கட் பண்ணிக்கோங்க. நான் பொரியலுக்கு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வெண்டைக்காயை இந்தளவுக்கு நீளமாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம எவ்வளோக்குள்ள வதக்குறோமோ அந்தளவுக்கு வழுவழுப்பு தன்மை இருக்காது. சாம்பார் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு வடை சட்டியில் கடுகு, சீரகம், 2-3 வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா நம்ம எவ்வளோக்குள்ள வதக்குறோமோ அதுதான் நல்லா குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அதோட தக்காளி, கருவேப்பிலை சேர்ந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். நல்லா மசிய வேக விடணும். அளவு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை தூக்கி போட்டு இன்னும் நல்லா வதக்குங்க. நம்ம எவ்வளோக்குள்ள வெண்டைக்காய் வதக்குறோமோ அவ்வளோக்குள்ள குழம்பு வளவளப்பு இல்லாமல் இருக்கும். நல்லா வதக்கிட்டு வீட்டு மசால் தூள் போடுங்க. போட்டுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி, புளிக்கரைசல் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. காய் நல்லா வேகவும் கூட புளிக்கரைசல் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த பருப்பை தூக்கி கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு நம்ம என்ன பிராண்டு சாம்பார் பொடி போடுறோமோ லாஸ்ட்டு சாம்பார் பொடி போட்டு மல்லித்தழை போட்டு இறக்குங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், வெண்டைக்காய் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும்.